ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் பற்றி பார்த்துட்டோம். பட் இந்த வீடியோவில் வந்து மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர். ஓகே, இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இருக்குன்னா, பட் கண்டிப்பாக நமக்கு வந்து ரெண்டு மூவிங் ஆவரேஜ் தேவை. அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதும், தென் மீடியம் ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதும். இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட ஸ்டைல் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வேணால் மூவிங் ஆவரேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறது 20 and 50 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 20 and 50 தான் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு நெசசரி கிடையாது. உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எந்த மூவிங் ஆவரேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமில் ப்ளஸ் அந்த வேல்யூவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து 20 and 50 மூவிங் ஆவரேஜ் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 50 மூவிங் ஆவரேஜ் பற்றி போட்டுட்டேன். ப்ளஸ் இதில் 20 மூவிங் ஆவரேஜ் பற்றி நான் ஒரு ஒரு ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். ஏன்னா சேம் வந்து அந்த 50 தான் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறது. ஆனால் என்ன, இது ஷார்ட் டேர்மை ரெப்ரசென்ட் பண்ணி மூவ் ஆகும். அந்த 50 வந்து மீடியம் டேர்மை ரெப்ரசென்ட் பண்ணி மூவ் ஆகும். ஸோ இந்த மீடியம் டேர்ம் 50 மட்டும்தானா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 100 கூட யூஸ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம மூவ் ஆகிறத டிசைட் பண்ணலாம். அதாவது இது ஒரு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜஸ். ஓகே, கிராஸ் ஓவருங்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து 20 and 50 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 20 and 50ல எப்படி கிராஸ் ஓவர் அக்கர் ஆகும், அந்த கிராஸ் ஓவரில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ப்ளஸ் நிறைய பேர் வந்து இல்லையே கிராஸ் ஓவர் வந்து அந்தளவுக்கு ஹை ப்ராபபிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ப்ளஸ் எனக்கு வந்து ட்ரெண்டும் நிறைய கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற நல்லா ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. பட் ஒரே ஒரு கண்டிஷன், இதை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சைட்வேஸ் கன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். ப்ளஸ் அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மேனுவலாக நீங்கள் மார்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் டே ரெப்ரசென்ட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து எப்படின்னா, இப்போ வந்து நம்ம 20 and 50 இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அந்த கிராஸ் ஓவரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது, இதுதான் கிராஸ் ஓவர். ஸோ இங்கே வந்து கிராஸ் ஓவர் அக்கர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இந்த கிராஸ் ஓவர் அக்கர் ஆயிருக்கு. இங்கே எப்படி நான் இந்த கிராஸ் ஓவர் அக்கர் ஆயிருக்கு. அந்த கிராஸ் ஓவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 20 மூவிங் ஆவரேஜ் above the 50 மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? 20 மூவிங் ஆவரேஜ் வந்து 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஓகே, இதுதான் கிராஸ் ஓவர். அதாவது அப் ட்ரெண்டுக்கான ஒரு கிராஸ் ஓவர். இந்த 50 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி 20 மூவிங் ஆவரேஜ் போயிருச்சுன்னா உங்களுக்கான ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன், அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில். அதுதான் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜும் 50 வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை வச்சு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கிராஸ் ஓவர் அக்கர் ஆயிடுச்சு. ப்ளஸ் என்னோட ப்ரைஸ் வேல்யூ வந்து இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இங்கே போயிருச்சு, நான் இங்கே போய் என்ட்ரி போடலாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ் ரொம்ப தள்ளி என்ன, தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க, அதோட ரிவர்சல் அக்கர் ஆகிற வரைக்கும். அந்த ரிவர்சல் அக்கர் ஆகும்போது நீங்கள் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கொடுங்க. அந்த ரிவர்சல் எதை பேஸ் பண்ணினா, அதாவது டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அது அந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி அது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ப்ரைஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்குது. ஸோ ஓகே, இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகக்கூடாது, வேறு எங்கே தான் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஓகேவா? ரைட். ஓகேவா? ஸோ இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துல பாருங்க, இந்த ப்ரைஸ் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் அக்கர் ஆயிருக்கு. ரைட்டு. ஸோ இங்கே பாருங்க, கிராஸ் ஓவர் இங்கே அக்கர் ஆயிருக்கு. ப்ளஸ் ப்ரைஸ் இந்த இடத்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பயன்படுத்தி இதை ரெப்ரசன்ட் பண்ணி திருப்பி அப் ட்ரெண்ட் அப்படியே போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப் ட்ரெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்வேர்டை நோக்கி ஒரு ஜிக்ஸாக் மூவில் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ஜிக்ஸாக் மூவில் போகும்போது அது ஒரு பாட்டம் ஸ்விங் லோவை கிரியேட் பண்ணும். அந்த பாட்டம் ஸ்விங் லோ வந்து இந்த மாதிரி இந்த 20 and 50, அதாவது சாரி, இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த கிராஸ் ஓவர். ஓகே, இந்த கிராஸ் ஓவரில் 20 கிராஸ் ஆனால் மட்டும் ஏன், இதுவே 50 கிராஸ் ஆனால் ஏன் கூட. ஸோ 50 கிராஸ் ஆனால் அது வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன். ஏன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து மீடியம் டேர்ம் ட்ரெண்டை வந்து கிராஸ் ஓவர் பண்ணி போகும்போது நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் சுச்சுவேஷன் அக்கர் ஆச்சுன்னா
அது ஷார்ட் டேர்ம் ரெப்ரசன்ட் பண்ணி தான் அக்கர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனாகவும் இருக்கலாம். தென் வந்து அது இல்லை ஷார்ட் டேர்மே பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஒரு மீடியம் டேர்ம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த மீடியம் டேர்ம் டச் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஒரு புல்லிஷ்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கேண்டிஸ்டிக் பேஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்போ அந்த மீடியம் டேர்மே இது டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி திருப்பி புல்லிஷ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரெண்ட் இருக்குங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 20 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல 50வே இந்த இந்த கேண்டில் வந்து 50வே இது பண்ணி போயிருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 20 ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்குது. இங்கே பாருங்க இங்கே 20. ஓகேவா? ஸோ ஓகே இந்த இடத்துல 20 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. பட் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் தோணும் இந்த ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் வந்தோடனே ட்ரெண்ட் வந்து பீரிஷ்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாரும் பீரிஷ் மூமெண்ட்டை போட்டு அந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகி லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்காங்க. அதுதான் இல்லை. இங்கே பாருங்க ட்ரெண்ட் வந்து கன்சாலிடேஷன் சுச்சுவேஷன் மட்டும்தான் அந்த இடத்துல அக்கறை இருக்கு. அந்த கன்சாலிடேஷன் சுச்சுவேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 இஎம்ஏவை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்பில் தான் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ரெண்டாவது ஆவரேஜை பாருங்க. ட்ரெண்ட் வந்து அப்வர்டில் இருக்குன்னு 2 ஆவரேஜுமே நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ட்ரெண்ட் வந்து அப்வர்டில் தான் இருந்திருக்கு, அப்வர்டில் தான் போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ளஸ் கிராஸ் ஓவர் ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டோட அதாவது இந்த ஆவரேஜோட டைரக்ஷன் ஒரு கன்ஃபர்மேஷன். அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து ஆவரேஜை ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி ட்ரெண்ட் வந்து புல்லிஷில் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும். ஓகே டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நான் காட்டுறேன். ஹியர் இங்கே பாருங்க இந்த இடத்துல தான். ஸோ சேம் அதே ஸ்டாக் தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 வந்து 50க்கு பிலோவில் போயிருக்கு, 50 வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ சேம் என்ட்ரி மெத்தட் அதான் ரிஜெக்ஷன், அதாவது ஆவரேஜ் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் அக்கறாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆவரேஜை விட ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகியோ இல்லை ரொம்ப தூரமாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ட்ரி போட வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடுங்கிறத விட ஒரு ஃபேவரபிளான ட்ரேடாக அமையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹை ரிஸ்கில் லோ ரிவார்டு அச்சீவ் பண்ணுறது பட் சில சுச்சுவேஷனில் அதை ஹேண்டில் பண்ணலாம். பட் நிறைய சுச்சுவேஷனில் அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா லோ ரிஸ்கில் ஹை ரிவார்டு எங்கே இருக்குன்றதை ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இது அதே போல் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜ் கிராஷ் ஓவர்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு கன்க்ளூஷன் மட்டும் என்னங்கிறது பார்த்துரும். இப்போ 20 வந்து 50யை பிரேக் பண்ணி எபோவில் போச்சுன்னா அது வந்து ட்ரெண்ட் புல்லிஷ்கான ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஆவரேஜஸ் வந்து டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டாக செயல்படுறதுனால ஒரு கன்சாலிடேஷன் சுச்சுவேஷன் அக்கறாச்சுன்னா அந்த அப் ட்ரெண்டில் கன்சாலிடேஷன் சுச்சுவேஷன் அக்கறாச்சுன்னா ஒன்று 20 எம்ஏ ரெப்ரசன்ட் பண்ணி மூவ் ஆகும், இல்லை 50 எம்ஏ ரெப்ரசன்ட் பண்ணி மூவ் ஆகும். அந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு பை என்ட்ரி ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ப்ளஸ் இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சேம் ஆல்சோ டவுன் ட்ரெண்டுக்கு தான். இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 மூவிங் ஆவரேஜ் வந்து 50 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே போகும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம். ஆவரேஜ் தான் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம்ல. ஸோ அந்த இடத்த ரெப்ரசென்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணி நமக்கு ஒரு ரிஜெக்ஷனுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சா நீங்கள் அந்த இடத்துல ஒரு ட்ரேடை ஷார்ட் என்ட்ரி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட ஓவரால் கான்செப்ட். ப்ளஸ் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் வேணாம். ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இது ட்ரேடில். அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதில் கொஞ்சம் டவுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.